அப்புறம் இது மாதிரி தொடர்ந்து 2-3 நாள் நடக்குது. 2-3 நாளுமே நான் தான் ஃபஸ்ட்டாக வந்துக்கிட்டு இருக்கிறேன். ரிப்பீட்டடாக வந்துட்டு இருக்கேன். அது ஒரு நாள் அப்படிங்கிறது இல்லை. நீங்களே இப்போ அந்த ரோட்லேயே அந்த வேலை வந்து எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மெஷர்மெண்ட் ஆயிடுச்சு. அப்படிங்கும்போது அவங்க டெய்லி மீட்டிங் எடுக்க சொல்கிறாங்க. நான் கூச்சமாக இருக்கும் உட்காந்துக்கிட்டே இருக்கேன். அப்போ தான் கேட்குறேன், இந்த கூச்சத்தை வச்சுட்டு என்ன செய்ய போகிறேன் போச்சு உங்களுக்குள்ளே மறுபடியும் அடுத்த கேள்வி அப்படின்ட்டு. அப்புறம் திருப்பி நான் ட்ரெயினர்கிட்ட போகிறேன். மீட்டிங் எடுக்க சொல்கிறாங்க. அது எப்படி எடுக்கிறதுன்னு கேட்குறேன். உட்காந்து எனக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறாரு. முடிஞ்சு. அதுக்கு பேர் இம்பேக்ட்டுங்கிறாங்க. இம்பேக்ட்னா ஒரு தாக்கத்தை உருவாக்குறது. எப்படி இம்பேக்ட் எடுக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் முத எடுத்த இம்பேக்ட் வந்து மணி. என்னோடய மோட்டிவாக தான். ஆமாம், ஏதோ ஒன்று செய்யணும், பணம் சம்பாதிக்கணுங்க. கரெக்டு. அதான் என்னோடய இம்பேக்ட். அப்போ மணின்னு சொல்லி அதுக்கு ஸ்பெல்லிங் கூட எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அதுக்கு ஸ்பெல்லிங் அவரை எழுதி கொடுக்க சொல்லி எம்னா என்ன இருக்கணும் மணிக்கு, அதுக்கு எம்முக்கு அடுத்து என்ன வரும், ஓனா என்ன வரும், மோட்டிவேஷனாக இருக்கணும். ஓனா ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கணும். அடுத்து என்ன வரும், என்னன்னா நீடை புரிஞ்சுக்கணும். அடுத்து என்ன வரும், இதெல்லாம் இருந்தால் என்ஜாய்மெண்ட் பண்ணலாம். எனி டைம் ரெடியாக இருங்க. மணி அவ்வளோதான் ஃபார்முலா. இதான் மணி. டெல்டா ட்ரேடிங் ஃபஸ்ட்டே ஃபார்முலா போட்டீங்க. பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஃபார்மெட் என்னன்னு ஒன்று போடுறேன். அதை வந்து நான் வந்து இம்பேக்ட்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு மீட்டிங் எடுத்துட்டேன். மீட்டிங் எடுத்ததுக்கப்புறம் திருப்பி அது எனக்குள்ளே எடுக்க ஆரம்பிக்கிறேன். அப்படி 1 மாதம் 2 மாதம் ஆகுது, போயிட்டே இருக்கு. 3 மாதம் ஆகுது. பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஆல் ஓவர் இந்தியாவில் அந்த கம்பெனிக்கு வந்து ஒரு 45 ஃப்ரான்ச்சைஸ் இருந்துச்சு, 45 ஆஃபீஸ் இருந்துச்சு, 45 மார்க்கெட்டிங் ஆஃபீஸ். இருக்கிறதுலே டாப் ஸ்கோரில் நான் தான் இருந்தேன். ஹை ரோலர் மாதிரி ஆல் ஓவர் இந்தியாவில் போடு. இது எனக்கு தெரியாது. நான் என் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் ரெக்கார்டில் போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் திருப்பி உடனே அந்த ஃபஸ்ட்டு போஸ்டிங் பேர் மெர்சன்டைசர், விற்பனையாளர். 2வது போஸ்டிங் பேர் ட்ரெயினர், பயிற்சியாளர். 3வது போஸ்டிங் பேர் அசிஸ்டன்ட் மேனேஜர். 4வது போஸ்டிங் பேர் மேனேஜர். அப்படியே இந்த இதில் படத்தில் ஒரு பாட்டில் அப்படியே மேலே போகிற மாதிரி படிப்படியாக போயிட்டுருக்கீங்க. இப்படியே போயிட்டே இருக்கிறோம். ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் என்னை யார் இந்த வேலைக்கு கூட்டிகிட்டு போனாங்களோ என்னோடய பயிற்சியாளர், ஆமாம், அவரோட அடுத்த டார்கெட் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆகணும். சரி, அவருக்கு என்னை இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆகணும். கரெக்டு. எங்கே எல்லாமே உல்ட்டாவாயிடுச்சு. நீங்கள் மேனேஜர் ஆகிட்டீங்க. நான் மெர்சன்டைசராக இருக்கேன், அடுத்து ட்ரெயினராக மாறுறேன். என்னோட ட்ரெயினர் அசிஸ்டன்ட் மேனேஜராக மாறுறதுக்கு முன்னாடி நான் அசிஸ்டன்ட் மேனேஜராக மாறுறேன். என்னோட மேனேஜர் அசிஸ்டன்ட் மேனேஜராக மாறுறதுக்கு முன்னாடி நான் மேனேஜராக மாறிடுறேன். அவங்க ஈகோ டச் ஆகிடுமே. எஸ். இப்போ அது முடிக்கணும். செட்டில்மெண்ட்டு நான் அவங்கள்ட்ட கொண்டு போய் ஒப்படைச்சி சாவியை ஒப்படைக்கணும். அந்த ஒரு பர்டிகுலர் டேட்டுக்கு அப்புறம் அவங்க வந்து என்கிட்ட ஒப்படைக்கணும். ஸோ பிஸ்னஸ் அந்த 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 பாலிடிக்ஸ் ஆரம்பிக்குதாங்க. எஸ், பாலிடிக்ஸ் இல்லை, தட் இஸ் ஒரு ஈகோ. இல்லை, அப்படியும் இல்லை, அவங்களுக்குள்ள கிடையாது. அவங்களுக்குள்ள இல்லை. என்னன்னா இன்னைக்கு நிறையா பேர் பண்ணுற தப்பு, ரொம்ப பேர் பண்ணுற தப்பு, சீனியாரிட்டியும் சின்சியாரிட்டியும் போட்டு குழப்பிக்கிறாங்க. சீனியாரிட்டி வேற, சின்சியாரிட்டி வேற. என்ன சீனியாரிட்டி சின்சியாரிட்டினா என்ன? ஹெவி வெயிட் குத்துச்சு சண்டையில் இருந்தது யாருங்க? மைக் டைசன். ஆமாம், ஓகே, தட் இஸ் சீனியாரிட்டி. ஓகே. மைக் டைசனை வீழ்த்தினது யாருங்க? ஹோலிஃபீல்டு. ஓகே, ஓகேங்களா? இப்போ சீனியாரிட்டி ஜெயிச்சா சின்சியாரிட்டி ஜெயிச்சா? சின்சியாரிட்டி ஜெயிச்சிச்சு. ஏன் சீனியாரிட்டி தோற்று போச்சு? அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி ஆகுது இல்லை அந்த இடத்துல. சீனியாரிட்டி அப்படிங்கிறத துறை சார்ந்த நிபுணத்துவமாக நம்ம ஏற்றுக்கலாமே தவிர வச்சுக்கலாம். திறமையை ஏற்றுக்கக்கூடாது, வலிமையை ஏற்றுக்கக்கூடாது. காம்படிட்டிவ்னஸ். ஒரு பிளேயர் வேற, கோச்சர் வேற. பிளேயர் இஸ் சின்சியாரிட்டி, தென் எஃபெக்டிவ்னஸ். கரெக்ட். ஆக்ஷன் பிளான். கோச்சர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ். அவ்வளோதான். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்டிட்டாரு. ஒரு அனுபவத்திலிருந்து ஒருத்தர் வந்து கோச்சராக மாறலாம். ஒரு பிளேயர் தான் கோச்சராக மாற முடியும். ஆமாம். ஆனால் ஒரு கோச்சர் பிளேயராக மாற முடியாது. நமக்காக விளையாடக்கூடிய டைம் எதுன்னு பார்த்துக்கணும். சீனியாரிட்டினா மூத்த நபர்கள், கரெக்ட், எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன், கரெக்ட், தட்ஸ் இட். அவங்க இன்னைக்கு வலிமையாக இருப்பாங்களா அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி. இப்போ எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஒரு 20 வயசு பையன் ரன்னிங்கில் போகிறான், அவனை போய் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஜெயிக்க முடியுமா?
இளங்கன்றது ஓயமா வரும். ஓகே, அதோட பாடி சுச்சுவேஷன் அனடாமி, ஹியூமன் அனடாமி வேற, என்னோட ஹியூமன் அனடாமி வேற. எனர்ஜி. நான் புத்தியில் பலமானவன், கரெக்ட். ஆனால் ஃபிசிக்கலாக அவன் ஃபிட்டானவன். இந்த ரெண்டு வேறுபாட்டையும் புரிஞ்சுக்கணும். ஆமாம், உண்மை, கரெக்டு. மனம் வேற, என்ன வேற, உடல் வேற. ஃபைன். இன்றைக்கி நான் இளமையாக தான் ஃபீல் பண்ணுறேன், ஆனால் என்னோடய உடம்பு ரவுண்ட் ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த நிறுவனம் என்ன பார்த்துச்சுன்னா சீனியாரிட்டி பார்க்கலைங்க, போடு, சின்சியாரிட்டி தான் பார்த்துச்சு. மேனேஜர் வெறும் இது வரைக்கும் உன் திறமை சரி, இன்றைக்கி இவன் திறமை தான் சரி. அவ்வளோ தொடர்ந்து அதை தக்க வச்சுக்கிட்டா தான் முடியும்.